நம்ம கலர் ஸ்கீம்ஸ் மட்டும் நம்ம பார்க்கல. ஆ நீங்க நோட்ஸ் அமைச்சிருந்தீங்க. ஆ காம்ப்ளிமெண்டரி இதுவும் புரியுது எனக்கு. மோனோக்ரோம் அந்த இதுவும் சப்டிவிஷனும் ஆ புரியுது. சரி. ஆனா தேர்ட் ஒன் வந்து மட்டும் ஹார்மோனியஸ் அது மட்டும் தான் ஹார்மோனியஸ் புரியல. சரி, அதை நம்ம பேசுவோம். இப்போ இது செஞ்சிட்டு இருக்கும்போதே நான் ஹார்மோனியஸை பற்றி பேச முடியும். ஆ ஓகே சார். சரியா, அது செய்வோம். ஆனால் ஹார்மோனியஸை தனியாக நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன். கிளாஸ் எடுத்து ரெக்கார்ட் பண்ணுவோம் அது. ஏன்னா டிராயிங் வந்து நான் இதுக்கு செட் பண்ணிட்டேன். திரும்ப அதுக்கு போனேன் அப்படின்னா திரும்ப இதுக்கு வர்றதும் கஷ்டமாக இருக்கும். இன்னைக்கு இது ஓகே அந்த சார். கிளி படம் பெயிண்டிங் போட்டிருந்த பார்த்தியா, எல்லாம் டிராயிங் நல்லா இருந்துச்சு, கலரிங் நல்லா இருந்துச்சு. ஹேண்ட்லிங்கில் வந்து ஐம் அன் எக்ஸ்பர்ட்னு சொல்லிட்டு காட்டிக்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஆர்ட். ஆர்ட் இஸ் இன் கன்சீலிங் ஆர்ட்னு சொல்லிட்டு பேசுகிறோம் இல்லையா. அதே நேரத்தில் வந்து ஐம் அன் எக்ஸ்பர்ட்னு சொல்லி காட்டிக்கிறதும் ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் டூயிங் ஆர்ட். அப்படின்னு வர்றப்ப சிம்பிளிஃபிகேஷன் எப்படி கொண்டு போகிறது அப்படின்றத பற்றி இன்றைக்கி பேசணுன்றதுக்காக நான் வந்து இதை எடுத்தேன். இப்போ என்னன்னா, இப்போ இது ஒரு க்ரீனை ஃபுல்லாக வச்சிடலாம். ஒரு க்ரீனை வச்சுக்கிட்டே வரும்போது இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு ஒரு கொஞ்சம் டார்க் இந்த லீஃப் க்ரீனை வச்சுட்டு சாப் க்ரீனும் கொஞ்சம் போல் குரோம் எல்லோவும் மிக்ஸ் பண்ணி இந்த க்ரீன்ஸ் எல்லாம் வச்சுட்டு இங்கே வர்றப்போ கொஞ்சம் போல் வெரிடின் க்ரீனை யூஸ் பண்ணி வச்சுட்டு வெரிடின் க்ரீனை வச்சு யூஸ் பண்ணி வைக்கலாம். கோபால்ட் ப்ளூ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலாம். இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் ப்ளூவை ஜாஸ்தி மிக்ஸ் பண்ணுறோம். இங்கே கொஞ்சம் டார்க் அப்படியே ஒரே தடவை ஒரு ஃபஸ்ட் அப்ளிகேஷன்லேயே அந்த டார்க் ஏரியாஸை கொண்டாந்துடுறோம். கொஞ்சம் ஓரளவுக்கு கொண்டாந்துட்டு என்ன செய்கிறோம், கம்ப்ளீட்டாக காய விட்டுட்டு இப்போ இது செஞ்சு முடிச்சுட்டு நான் இதுக்கு போயிடுறேன். இது போகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து பேக்ரவுண்டு கலர்ஸ் வச்சுருப்பேன். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு டார்க் கலர் வச்சுருப்பேன். இங்கே கொஞ்சம் லேசாக ப்ளூயிஷ் வச்சுருப்பேன். இங்கே கொஞ்சம் ப்ளூவும் ப்ரௌனும் மிக்ஸ் பண்ணி வைப்பேன், பேர்ன் சேனாவும். இங்கே பேர்ன் சேனா கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். இங்கே நல்லாவே டார்க் டோனு வைப்பேன். டீட்டெயிலிங்லாம் போக மாட்டேன். இப்போ கேர்ஃபுல்லாக வந்து இந்த இடத்துல கொஞ்சம் டார்க் வச்சுருவேன். இங்கே கொஞ்சம் க்ரீன்ஸ் அப்படி இப்படி வச்சுட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் நான் இதுக்கு போவேன். இது நான் சொன்னபடியே அதுக்கெல்லாம் வச்சுட்டு அதுக்குள்ளே பேக்ரவுண்டு காஞ்சிருக்கும். இந்த இடம் இப்போ இதிலேருந்து ஆரம்பிச்சிருந்தேன்னா இந்த இடம்லாம் காஞ்சிருக்கும். அப்போ இது வைக்கிறது ஈஸியாக இருக்கும். அதுக்குள்ளே இந்த இடம் காஞ்சிருக்கும். அப்போ இது வைக்கிறது ஈஸியாக இருக்கும். அதுக்குள்ளே இந்த இடம் காஞ்சிருக்கும். இது வைக்கிறது ஈஸியாக இருக்கும். செஞ்சு முடித்ததுக்கப்புறம் என்ன செய்கிறோம், இங்கே பாரு, டீட்டெயிலில் பாரு, ஒரு டார்க் கோடு அந்த இடத்துல வருது. இந்த இடத்துல ஒரு டார்க் கோடு வருது. அப்போ அந்த டார்க் கோடுகளை மொத்தம் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் கலரை வந்து வைக்கிறோம். இவ்வளவு டீட்டெயில் போக மாட்டோம். இந்த இடத்துல 4 கோடு, இங்கே 4 கோடு, இங்கே ஒரு 4 கோடு, இங்கே 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 இந்த டார்க் இப்படி கொண்டாந்துருப்போம். இங்கே ஒரு 4 கோடு, அங்கே ஒரு 4 கோடு அப்படின்னு வந்துச்சுன்னா மீதி இடம்லாம் ஃபெதர் இருக்குது. இப்போ இதை வந்து இப்படி காட்ட மாட்டோம், இது ஃபில்டாக காட்டிடுவோம். டிராயிங் போடுறப்ப தலையை கொஞ்சம் மேலே தூக்கி வச்சோன்னா இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ அந்த அடுத்து என்ன ஆச்சு, இது அடுத்த இதை போனீங்கன்னா அதே மாதிரி தான் இருப்பார். இந்த இடத்துல ஒரு 4 கோடு காட்டினோன்னா போதும். இங்கே ஒரு 4 கோடு, இங்கே ஒரு 4 கோடு, இங்கெல்லாம் கலர் செப்பரேஷனே வருது. விளங்குதா உனக்கு என்ன சொல்கிறேன்னு? அப்படி காட்டிட்டு வர்றது தான் நமக்கு வந்து ஒரு மெச்சோர்டு ஆர்ட் நமக்கு வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி காட்டுறது. சரியா? சரி, இப்போ உனக்கு இந்த படம் இருக்குது, அதனால உனக்கு நான் இப்போ ஷேர் பண்ண வேண்டிய தேவையில்லை இல்லை? ஷேரிங்கை ஸ்டாப் பண்ணிடுறேன். எஸ் சார். ஓகே, ஷேரிங்கை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஷேரிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு இது ஏன் இப்படி நின்றுக்கிட்டு இருக்கு? அன்பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பின் பண்ணுறாங்க. இதெல்லாம் ரெக்கார்டிங்கில் வரும், ஒன்றும் செய்ய முடியாது நம்ம. அன்பின் பண்ணி